வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சியில் நிற்கிறோம். கிளிநொச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு இப்போ வாக்குப்பெட்டிகள் வர்றதுக்குரிய நேரம் வந்துட்டது. பார்த்தீங்கன்னா முன்னுக்கு தேர்தல் கடமையில் ஈடுபடுற வாகனங்கள்லாம் நிற்கிது. வாக்குச்சாவடி எண்ணும் இடம் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாக்கெண்ணும் பணி இந்த இடத்துல தான் நடக்க போகுது. சில பார்த்தீங்கன்னா போலீஸார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாக்கெண்ணும் பணிகளில் இரவு நேர கடமைக்காக வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா முதலாவது பெட்டி வந்திருக்குது. B10ங்கிற இதில் போட்டு வந்திருக்கிறாங்க முதலாவது பெட்டி. கரைச்சி பிரதேச சபையின் தீயணைப்பு வாகனம் நிற்கிது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம். பெட்டிகள் இறங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ முழு சோதனைகளுக்கு மத்தியில் பெட்டியெல்லாம் முள்ளுக்கு கொண்டு போகிறதுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து வாக்குப்பெட்டிகள் வந்த வண்ணம் உள்ளது. வாக்கெண்ணும் நிலையத்தை நோக்கி கட்சி உறுப்பினர்கள்லாம் கண்காணிப்புக்காக வந்து கொண்டிருக்கிறாங்க. சொன்னால் ஒரு பஸ் வந்து கொண்டிருக்குது. B18 வந்துட்டு B14 வருது. அதிரடிப்படை நிற்கிறாங்க போலீஸ் பாதுகாப்புடன். இதுவரைக்கும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது.
B40 வந்துட்டு. அடுத்தது B03. ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாக்குப்பெட்டிகள் பஸ்ஸிலேருந்து இறக்கப்பட்டு கொண்டிருக்குது. நிறைய பேக்குகளில் கட்டி கொண்டு வராங்க, என்னன்னு தெரியல. அடுத்தது B05 வந்திருக்குது. பெட்டிகள் பேக்குகள் எல்லாம் முழு சோதனைக்கு உட்படுத்தி தான் உள்ளே எடுக்கிறாங்க. அடுத்த B05 வந்து நிற்கிது. கனகபுரம் மகாவித்யாலயம், விவேகானந்தா மகாவித்யாலயம், அம்பாள்குளம், கிருஷ்ணபுரம் பொதுநோக்கு மண்டபம். B08 வந்து நிற்கிது. வெற்றி கொண்டிருக்கும் பஸ். போலீஸார் தங்களது கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல வாகன நெரிசல் எதுவுமே ஏற்படாமல் சரியான வகையில் போக்குவரத்து ஒழுங்கமைப்பெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல சிறப்பு அதிரடிப்படையெல்லாம் வந்து நிற்கிறாங்க. இதுதான் கிளிநொச்சியின் தற்போதைய நிலவரம். வாக்குப்பெட்டிகள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து வாக்குப்பட்டிகளை கொண்ட பஸ்ஸுகள் வந்த வண்ணம் இருக்கிறது. பாருங்கள், இதுதான் தற்போது கிளிநொச்சி நிலவரம். இலங்கையின் 17வது நாடாளுமன்ற தேர்தலுக்கான இன்று வாக்கெடுப்பு நிலையங்களிலிருந்து வாக்குப்பெட்டிகள் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம். ஸோ போலீஸாரும் தங்களுடைய கடமைகளை சிறப்பாக மேற்கொண்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக இந்த விஷயம் நடந்திருக்குதுன்னு நினைக்கிறோம். நாங்கள் இது ஒரு காணொலியாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேர்தல் முடிவுகளையும் நாங்கள் களத்திலிருந்து உங்களுக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.